இன்றைக்கும் ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவைதானே? விசுவாசத்தோட காத்துருங்க. சரி, இந்த நேரத்தில் நாம் கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை தியானித்து கொண்டே வந்தோம். என்னது சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்குதா? சபை, சர்ச்சை பற்றி நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். சபைன்னா என்ன, ஏன் சர்ச்சை ரொம்ப முக்கியம், ஏன் சபைக்கு நம்ம செல்லணும், ஏன் ஆராதனைக்கு சபைக்கு போகணும், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். வேத புஸ்தகத்தில் அதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ சபைனா எப்படிப்பட்டதாக இருக்கணும், சபையினுடைய ஊழியங்கள் என்ன, அதெல்லாம் கடந்த நாட்களில் நிறைய பார்த்துட்டோம்ல. அப்போ சபைக்கு மாடல் சர்ச் எதுன்னா ஆதி திருச்சபை தான். நீங்கள் அந்த சர்ச் இந்த சர்ச்சு, அந்த நாட்டு சபை இந்த நாட்டு சபை பார்க்காதங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டு போயிடுவீங்க. அந்தந்த நாடுகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நினைக்கிறபடி சபையை நடத்துகிறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்து அதை பின்பற்ற நினைக்காதங்க. பைபிளை பார்த்து பைபிளை பின்பற்றுங்க. இதில் ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட சபை. அதனால்தான் நீங்கள் நிருபங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்கு எழுதப்பட்ட செய்திகள். சபையில் என்ன பிரச்சனை வரும், அதுக்கு சொல்யூஷன் என்ன, சபைக்கு விரோதமாக சாத்தான் இப்படி எழும்புவான், எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மாதிரி உங்கள் சபையை நீங்கள் நடத்தணும். பாஸ்டர்மார்கள், மெய்ப்பர்கள் தயவு செய்து அதில் கவனம் செலுத்த உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதில் தான் சொன்ன முதலாவது, சபைனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவுடைய ஒரு கூட்டம், அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவருடைய கூட்டம் தான் சபை. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். சபையில் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவங்க ரட்சிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஆதி திருச்சபையில் எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருந்தாங்க. எல்லாரும் பரிசுத்தாவில நிரம்பி தேவனை துதித்தார்கள், அதை பார்த்தோம். மூன்றாவது, எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, ஜெபிக்கிற சபை. கடந்த வாரத்தில் அதில் தான் கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அந்த சபை ஜெபம் பண்ணுகிற சபை, எல்லாரும் ஜெபிச்சு. அப்போஸ்தலர் 2:42 ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 4:31 அவங்க ஜெபம் பண்ணின போது இடம் அசைந்தது, அந்த மாதிரி அவங்க ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12:5-12 வாசிக்கும் போது, பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு ஆபத்து, அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னும் போது சபையார் ஊக்கத்தோட ஜெபித்தாங்க, இரவெல்லாம் ஜெபித்தாங்க, அவங்க விடுதலையாகி வரைக்கும் ஜெபித்தாங்க. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் நடைபெற்று தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஏன்? இங்கிருந்து போன ஜபம், அந்த ஜபத்தினுடைய வல்லமை பரலோகத்தில் தேவ சமூகத்தில் போனதுனால எங்களுடைய பேதர் எங்களுக்கு வேணும், விடுதலையாக்கி கொண்டு வாருங்க, அவருடைய ஊழியம் வேணும் அப்படின்னு கருத்தா போராடி ஜெபிச்சதுனால தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுடைய சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து வெளியே கொண்டு வந்தார். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 12 நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13 வாசிக்கும் போது சபையார் உபவாசத்தோடு கர்த்தரை ஆராதிச்சாங்க, ஜெபம் பண்ணி மிஷினரிகளை அனுப்பினார்கள், அதை பார்க்கிறோம். சரி, அப்போ ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பைபிள் எதை குறித்து அதிகம் பேசுதோ நாம் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எதை பற்றி அதிகமாய் சொல்லப்படுகிறது அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால ஒரு சபை அப்படின்னு வரும்போது எல்லாமே இருக்கணும். அதில் பாட்டு, துதி அது இருக்கணும். அப்புறம் வசனம் இருக்கணும், ஆண்டவருடைய வசனம் போதிக்கப்படணும், ஜெபம் இருக்கணும். ஆனால் நிறைய சபையில் கடந்த நாட்களில் ஜெபத்தை விட்டுட்டாங்க. ஜெபத்துக்கு பதிலாக ஒரே பாட்டு, ஆராதனை அப்படின்னு வெறும் பாட்டையே பாடி ஜெப நேரத்தை அவங்க கெடுத்ததுனால தான் நிறைய பாதிப்புகளை சமுதாயம் சந்தித்தது. சபைகள் சரியாக ஜெபிக்காததுனால தான் நிறைய பாதிப்புகளை உலகம் சந்தித்தது. அப்போ சபைன்னு சொன்னால் ஜெப வீடுன்னு தான் ஆண்டு சொல்கிறார், ஆராதனை வீடுன்னு கூட சொல்லலையே. அப்போ இயேசு ஏன் அப்படி சொல்லணும்? இயேசுவே சொல்றார், என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீங்களே யோசிங்க. என்ன ஆராதனை வீடுன்னு ஆண்டு சொன்னாரா? அப்போ பாட்டு துதி வேண்டாமான்னு வேணும். நீங்கள் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதங்க, ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. துதியும் ஜெபமும் சேர்ந்து இருக்கணும். நம்ம சொல்லுவோம், பவுல சீலாவும் சிறைச்சாலையில் துதித்து பாடும்போது தானே சிறைச்சாலையின் அசைபார் அசைஞ்சது. அதை நம்ம அப்படியே கேட்டு அப்படி நினைச்சிட்டோம். பைபிளை ஒழுங்க வாசி பாருங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். ஜெபமும் துதி இடையணும், ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். ஒரு ஆராதனையில்
நீங்கள் 1 மணி நேரம் இருக்குன்னா 1/2 மணி நேரம் ஜெபம், 1/2 மணி நேரம் துதி ஆராதனை. நீங்கள் 1 மணி நேரமும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெபம் மிஸ்ஸிங். ஜெபம் குறைவுபடும் போது அங்கே சாத்தான் ஜெயம் கொள்ள ஆரம்பிச்சிருவான். அங்கே தேவ திட்டம் நிறைவேறாமல் போய்விடும். அதனால் ஜெபம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதை அறியணும். பாருங்களேன், இப்போ நீங்கள் நிருபங்கள் எல்லாம் வாசிங்க, நிருபங்களையும் பாருங்கள். ஒரு சபைக்கு சொல்லப்படுகிற முக்கியமான காரியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுங்க. வேத புஸ்தகத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் பைபிள் எடுங்க பார்க்கலாம். எல்லா குட்டி பிள்ளைகள் புரட்டுங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் இந்த முழு தமிழ் பைபிளில் 286வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுது பாருங்க. ஒரு சபைக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட ஆண்டவருடைய முக்கியமான ஆலோசனை பாருங்க. நான் வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நிறைய ஆலோசனை சொல்லிக்கிட்டே வர்றார் சபைக்கு, விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகளுக்கு. அதில் பிரதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதன்மையாய், பிரதானம், அதான் ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா ஆலோசனைகளை விட ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஜபந்தான் எல்லாத்தையோட முக்கியன்னு வேதம் அழித்து சொல்லுகிறது. அப்போ அதுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் மற்றதுக்கு முக்கியம் கிடையாதுன்னு அர்த்தம் அல்ல. இதை விட்டுறக்கூடாது. இதை விட்டுட்டு மற்ற கவனம், அதான் சாத்தானுடைய தந்திரம். ஆண்டவர் எதை முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறாரோ அதை மங்க பண்ணிடுவான். அதுக்கு முக்கியத்தெல்லாம் பண்ணி வேற காரியத்தில் கவனம் செலுத்த வச்சுட்டா சபை முடக்கப்பட்டு விடும், தேவ திட்டம் தடைப்பட்டு விடுன்னு சாத்தானுக்கு தெரியும். அப்போ இங்கே பிரதானமாய் சொல்லுகிறது என்ன? எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது வசனம் பாருங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? குறிப்பாக அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு குறிப்பாக சொல்லப்படுது. அவங்க சரியா இருந்தாதான் தேசத்தில் அமைதி, சமாதானம், நல் ஒழுக்கம் காணப்படும். அப்போ அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சாதான் அவங்க மூலமா தேசத்தில் இந்த நன்மையான காரியங்கள் நிகழும். அப்போ நம்ம ஜெபிக்க தவறிவிட்டால் அவங்க மூலமா நடக்க வேண்டிய நன்மைக்கு பதிலாக தீமைகள் தேசத்தில் நடக்கும். அதனால்தான் நம்ம இதை அறிந்து நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஆராதனையிலும் சபைகளிலும் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அங்கே பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள், சபை விசுவாசிகளுக்கு எழுதும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ப்ரே வித்தவுட் சீசிங். ஜெபத்தை நிறுத்தாருங்க, இடைவிடாமல் ஜெபிங்க. அது எப்படிங்க முடியும்? இடைவிடாமல் நம்ம ரூமில் போய் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? எப்போவுமே முழங்கால் போட்டு ஆண்டவரை ஜெபிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, எல்லாம் கவனிக்கணும்ல. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் கண்டுபிடிக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னா என்ன அர்த்தம்? இயேசுவை நினைத்து எப்பொழுது அவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபம் இருதயத்தில் அவரோடு பேசுகிறார். நீங்கள் காலையில் எழும்பி வேதம் வாசித்து உங்களுடைய ஜெப அறையில் இல்லை படுக்கறையில் ஒரு மூலையில் முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு எல்லா டைமும் ஜெபிக்கலாம். சமையல் பண்ணும்போது கூட பெண்கள் ஜெபிக்கலாம். அந்த பார்த்து சொன்னாங்க, ஒரு சகோதரி நான் சமையல் பண்ணும்போது இதயத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த அரிசியெல்லாம் கழுவி போடும்போது, ஆண்டவரே இந்த மாதிரி இந்த அரிசி எங்கள் கையில் கிடைக்க காரணமாக இருக்கிற விவசாயிகளை ரட்சிங்க, அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் செய்வேன். அதை பாத்திரத்தில் போடும்போது இந்த அரிசி எப்படி ஒரு புதுசாக மாறுதில்ல, அந்த அரிசியாக போடுறது அழகான ஒரு ரைஸ் சாப்பாடாக மாறுதில்ல, இந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கையை புதிதாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்களாம். அது மாதிரி காய்கறி வெட்டும்போது மனசில் ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பார். எப்பவும் ஆண்டவர்கிட்ட இருதயத்தில் பேசி வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், இருதயத்தில் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பாங்க. அதான் இடைவிடாமல் ஜெபம் செய்வது. ஆஃபீஸுக்கு போனீங்க, ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டே மனதில் ஜெபிக்கிறாரு. எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்படி ஜெபிப்பார். அப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ட்ராவலில் போனால் காரில் போகிறோன்னு வைங்க, ஒரு பட்டணத்தை கிராஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் இந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுவேன்.
ஆண்டவரே, இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும், உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இந்த பட்டணத்தில் சபைகள் எழுப்புதல் உண்டாகணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். அதுக்காக அப்படி இந்த பட்டணத்தை கிராஸ் பண்ண வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் அடுத்த பட்டணம் வந்துட்டு அந்த பட்டணத்துக்காக ஜெபிப்பார். அப்போ இருதயத்தில் எப்போவுமே கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பதை தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. அது எவ்வளோ முக்கியத்துவமாக சொல்லப்படுது பாருங்களேன், இந்த ஜெபம். அதான் சபைக்கு சொல்லப்பட்ட காரியம். அப்போ சபைன்னா எப்போவுமே ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எபேசியர் 6:18 பாருங்கள். எபேசியர் 6:18 அங்கே அழகாக இன்னொரு காரியத்தை பவுல் சபை மக்களுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் ஆல்வேஸ், எப்பவும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ப்ரே இன் த ஸ்பிரிட், அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தப்படுது பாருங்கள். ஆவில நிரம்பி ஜெபிங்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்க, எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லப்படுது. எந்த காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்லப்படுது பாருங்களா. அப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தப்படுது பார்த்தீங்களா. அப்போ நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இது மாத்திரம் இல்லை, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற சில காரியம் கவனிங்க. ரோமர் 15 அதிகாரத்தில் 32வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 225வது பக்கம் பாருங்க, 32வது வசனம் பாருங்க. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவதைப் போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். விசுவாசிகளுக்கு சொல்றார், நான் ஜெபத்தில் போராடுகிற மாதிரி நீங்களும் போராடணும். அப்போ போராட்ட ஜெபம், வார்ஃபேர் ப்ரேயர். அப்போ ஜெபத்தில் பலவிதமான ஜெபர், மன்றாட்டு ஜெபம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபிக்கிறது, கண்ணீரோடு அழுது புலம்பி மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மன்றாட்டு ஜெபம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. அப்புறம் ஸ்தோத்திர ஜெபம், ஆண்டவர் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, ஸ்தோத்திர ஜெபம். விண்ணப்பம், ஆண்டவரிடத்தில் மற்றவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் போய் ஒரு விண்ணப்பம் பண்ணுவார், பரிந்து பேசி ஒரு விண்ணப்பம் பண்ணுவார். ஒரு இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிற மாதிரிங்களா, அது மாதிரி. அதாவது உங்களுடைய சித்தம் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கிற விண்ணப்பம். அது மாதிரி இந்த ஜெபம் என்பது ஒரு ஹார்டு, ஒரு அனுபவம், ஒரு போராட்டம். அப்போ நான் போராடுகிறதை போல, அப்போ போராடுகிறார். இதில் இந்த யாரோட போராடுறாரு, அந்த பொல்லாத ஆவி சாத்தானோட, எதிராளியாக பிசாசு. ஜெபத்துக்கு விரோதி யாரு, சாத்தான். சபைக்கு விரோதி யாரு, சாத்தான். ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதி யாரு, சாத்தான். அவ விரோதமாக எழும்பி உங்களுக்கு விரோதமாக பல காரியத்தை செய்யும்போது நீங்கள் அவனை ஜெயிக்கணுமானா போராடி ஜெபிக்கணும். அதான் சொல்கிறார். அப்போது நீங்கள் என்ன போராடுங்க, நான் போராடுற மாதிரி. அப்போ இந்த இதெல்லாம் அவர் எவ்வளோ அழகாக போதிக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவளும் போராட்ட ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதில் போராட்ட ஜெபம் எதுக்கு இவர் போராடுறாரு, முந்தின வசனம் பாருங்களேன். அப்போ நீங்கள் தெரியும் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி கவனமாக ஜெபிக்கணும். 31ஆம் வசனம் பாருங்கள், ரோமர் 15:31 எடுத்துட்டீங்களா? அந்த வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிட்டா நீங்கள் பாருங்கள். யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும், அழகான யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மற்றவங்களுக்கு நான் அவங்களுக்கு கையிலேருந்து நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் தேவனிடத்தில் போராடுங்க. பாருங்க, இந்த ஜெபம் என்பது 2 காரியம் சொல்றார். ஒன்று, பவுல் அப்போஸ்தலன் யூதேயாவுக்கு வர்றார். எருசலேம் யூதேயாவில் தான் தலைமையிடம், அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே தான் அவருக்கு விரோதிகள் அதிகம். ஏன்னா யூத மத தலைவர்கள் இந்த பவுல் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. இவன் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்ததுனால இவனை கொன்னுறணும் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கிறவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் எல்லா இடமும் ஊழியம் செய்த யூதேயாவுக்கு வருகிறார். அப்போது அங்கே மனிதரால் அவருக்கு ஆபத்து இருக்குது. அதனால் நான் காக்கப்படுவதற்கு, தப்புவிக்கப்படுவதற்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த பொல்லாத மனிதர்களை சாத்தான் தூண்டி எழுப்புவான்.
பவுலை அழிக்கிறதுக்கு, அவங்களை விரோதிப்பதற்கு எழுப்புவான். இதான இன்னைக்கு ஊழியங்களில் நடக்க. சுவிசேஷ ஊழிய அறிவிச்சா, சபை நடத்தினா, ஒரு கூட்ட மக்கள் எழும்புறாங்கல்ல, அது பொல்லாத ஆவி அவங்கள சபைக்கு விரோதமாய் தூண்டுகிறாரு, ஊழியத்துக்கு விரோதமாய் தூண்டுகிறாரு. அவங்க எழும்பி டிஸ்டர்ப் பண்ணுறது, போராடுவது, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. அந்த பணத்துக்காக தான் பண்ணுறாங்க. அவங்கள பக்தியினாலோ பெரிய அதுக்காக அவங்க செய்கிறது இல்லை. அவங்க பணத்துக்காக இந்த மாதிரி காரியத்தை செய்கிறாங்க. அதுக்குன்னே சில அமைப்புகள் இருக்கிறாரு. அப்போ இவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாப்பதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், போராடுங்க அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, அவர் பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாய பணம். அந்த காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தார். அகபு என்கிற தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உலகமெல்லாம் ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு. எருசலேமிலையும் பஞ்சம். அப்போ எருசலேமில் இருந்த தேவ பிள்ளைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அங்கே தானே தலைமையிடம் இருக்கிறது அப்போஸ்தலர்கள், நிறைய விசுவாசிகள், அவங்கெல்லாம் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ பவுல் என்ன செய்கிறார், மற்ற சபைகளுக்கு போகும்போது அவங்கள்ட்ட சொல்லி, எருசலேமில் இருக்கிற தேவ ஜனத்துக்கு நம்ம உதவி செய்யணும், இந்த பஞ்ச காலத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பணம் சேகரிக்கிறார் விசுவாசிகிட்ட. அப்போ பல சபையில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் உதாரத்துவமாக காணிக்கை கொடுத்து, இதை கொண்டு போய் எருசலேமில் இருக்கிற சபைக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி காணிக்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த பணத்தோடு தான் பவுல் வருகிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயத்தை அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படி நான் கொண்டு போனால் அவங்க மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பதிலாக, ஏன்டா இதெல்லாம் பண்ண, உன்னை யார் பண்ண சொன்னது, இதெல்லாம் உன்னை பணம் பறிச்சு எங்களுக்கு தர சொன்னமா அப்படின்னு அவங்க எதிர்த்துட்டா, சிலர் பவுலை பிடிக்காத சில ஆட்கள் அங்கே இருந்தாங்க. ஏனென்றால் நான் புதுசாக வந்தால் கர்த்தர் அவனை வல்லமையாக பயன்படுத்துகிறார், எங்கே போனாலும் அற்புதம் நடக்குது. அதனால் அவன் மேலே பொறாமையினால் அவனை விரோதிக்கிற சிலரும் இருந்தாங்க. இந்த ஆள் ஒரு விருத்த சேனை பண்ண வேண்டான்னு சொல்கிறாரு, இயேசுவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டா போதுன்றான்னு அப்படி விரோதிக்கிறவங்களும் இருந்தாங்க, உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. அதனால் நீ ஒன்று யார் இதெல்லாம் பணம் செய்யறதுக்கு சொன்னார், எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டோமா, ஆண்டவர் எங்களுக்கு தர மாட்டாரா, நீ பணம் பறிச்சுட்டு வரணுமா, இப்படி ஏதாவது பேசி அவருடைய உள்ளத்தை காயப்படுத்திடுவாங்க. அப்படி ஆட்கள் இருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்கல்ல, ஊழியங்களுக்குள்ளே இருப்பாங்க. நம்மளை காயப்படுத்துறதுக்குன்னு என்ன பொறாமையினால வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்கல்ல நிறைய பேர். அவங்க இயேசுவை பற்றி பேச மாட்டாங்க, சுவிசேஷம் பேச மாட்டாங்க, அவங்க ஊழியத்தை பற்றி அதாவது சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்கிறான்னு பேச மாட்டாங்க. ஆனால் உட்காந்து அடுத்தவங்கள பற்றி பேசுவாங்க. ஏன், நீங்கள் பேச்சிலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க மற்றவங்களை குறை சொல்றதுனால தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளுவது, மற்றவங்களை குறை சொல்லி அதனால தங்களுக்கு ஒரு ஆதாயம், அதை வச்சு ஆதாயம், காசு பார்க்குறவங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பில் போட்டால் காசுலாம் வருது இல்லை, அதனால இவங்களை திட்டினா நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் நமக்கு காசு கிடைக்கும், இதுக்காக ஒரு திட்டி கொண்டு இருக்கிறவங்களும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பவுல் அன்றைக்கே அதெல்லாம் சந்திச்சார். அதனால அவருக்குள்ள நான் பணம் கொண்டு போனால் அவங்க அங்கீகரிக்கணுமே, அவங்க எதிர்த்து பரிகாசம் பண்ணிட்டு என்ன செய்கிற எதிர்க்கிறவங்க இருக்காங்களே. அப்போ அவர் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே எல்லாருடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், நான் போய் இந்த தர்ம சகாய பணத்தை கொடுக்கும் ஒரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும்படி சூழ்நிலையை மாற்றும், ஆவிக்குறை சூழ்நிலை மாறட்டும், சாத்தான் யாருடைய உள்ளத்தில் பொறாமையை விதைச்சிடக்கூடாது, ஜெபம் பண்ணுகிறார். பாருங்களேன், தான் சேகரித்த ஒரு பணத்தை அவங்க அங்கீகரிப்பதற்கு கூட அவர் போராடி ஜெபிக்கிறார். அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். ஜெபம் எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு ஜெபமே தேவையில்லை அப்படின்னு பைபிளை கையில் வச்சுட்டு ஊழியம் செய்கிற ஊழியர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சோம்பேறிகள், அவங்க பிசாசு ஊழியம் செய்கிறவங்க. இயேசு சொல்கிறாரு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பவுல் சொல்கிறார் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பேதுரு சொல்கிறாரு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க சிலர் சொல்ல ஜெபம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம், ஜெபம் வேண்டாம். அப்போ இதை எதை ஏற்றுக்கொள்வீங்க? எது பிசாசனுடைய உபதேசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்க பவுல் அழகாய் சொல்லி கொடுக்கிறார், நான் ஜெபத்தில் போராடுகிறேன். அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் ஜெபிக்கணும். எந்த ஒரு ஊழிய காரியனாலும் சாத்தான் டிஸ்டர்ப் பண்ண நினைப்பான். நீங்கள் இப்போ ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடத்த போறீங்கன்னா கூட அதை டிஸ்டர்ப் பண்ண தடுக்க பிசாசு முயற்சிப்பா. அதனால நீங்கள் முதல்ல போராடி ஜெபிச்சிடணும். ஒரு சுவிசேஷ அறிவிக்க போறீங்கன்னா சும்மா நின்றுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது. முதல்ல முழங்கால் படியிட்டு போராடி ஜெபிக்கணும். இந்த வீழ்த்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், பொல்லாத மனிதர்களை எழுப்புகிற ஆவிகள் கட்டப்பட ஜெபிக்கணும். இந்த மாதிரிலாம் அன்னைக்கு ஜெபித்திருக்கிறார் பவுல் அப்போஸ்தலன்.
அந்த ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்றைக்கு விசுவாசிகளுக்கு. அதனால தான் அந்த நாட்களில் சபை வளர்ந்து பெருகிட்டு, எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி சபை வளர்ந்து பெருக காரணம் ஸ்ட்ராங்கான ப்ரேயர். அதை சபை போதிக்கிற சபை, ஜெபிக்கிற சபையாக இருந்தது. ஜெபத்தை குறித்து நல்ல போதனை கொடுக்கப்பட்டது. இப்போ இயேசுவே என்ன சொல்றார் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். கடைசி கால அடையாளங்களை எல்லாம் இயேசு சொல்றார். கடைசி காலம், இப்போ கடைசி காலத்தானே வந்திருக்கிறோம். அப்போ இப்போ எதை முக்கியத்துவப்படுத்தப்படுது பாருங்க, லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. ஆகையால் இந்த கடைசி கால ஆபத்துக்கு, இதற்கெல்லாம் நீங்கள், இந்த சம்பவிக்க போகிற இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இயேசு வரும்போது அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். சொன்னவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க என் பிள்ளைகளேன்னு சொல்லி. ஒரு ஊழியக்காரன் ஜெபம் தேவையில்லை அப்படின்னு சொன்னா அவன் யாரால் அனுப்பப்பட்டவனா இருக்கும்? இயேசுடைய வார்த்தையை மீறி பேசுகிறான், இயேசுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க, கடைசி காலம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிச்சிருங்க அப்படின்னு இயேசு சொல்றார். ஒரு ஊழியக்காரன் பைபிள் எடுத்துட்டு ஜெபம் தேவையில்லை, நீங்க ஜெபிக்க தேவையில்லை, அழ தேவையில்லை, கண்ணீர் வடிக்க தேவையில்லை, எதுக்கு, இயேசு தான் சிலுவையில் எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க எதை எடுத்துக்கொள்ளணும்? இயேசு சொல்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ யாரோ தப்பாக விளக்கம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இயேசு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கும் போது ஜெபம் தேவையில்லைன்னு ஏதோ ஒரு விளக்கம் கொடுத்தா அவங்க தப்பான விளக்கம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இதை அறிந்து கொள்ளணும். அப்போ ஜெபிக்கிற சபை அந்த நாட்களில் நான் எல்லாரும் ஜெபிக்கணும், ஜெபத்தை தீவிரப்படுத்தணும். இன்றைக்கி நான் சொன்னல, திருநெல்வேலி டயசிஸ் உபவாச ஜெபத்தில் அந்த பிஷப் ஐயா சபை மக்களுக்கு, சபை ஊழியர்களுக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 755 சர்ச் இருக்குது அந்த டயசிஸில், சிஎஸ்ஐ சபை. அவங்க சொன்னாங்க, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, சபையில் உபவாச ஜெபம் வைங்க, சபையில் முழியரவு ஜெபம் வைங்க, ஜெபம் அதிகப்படுத்துங்க. அது அவங்க சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஜெபம் பண்ணுங்க, உபவாச ஜெபம் வைங்க, முழுகிற ஜெபம் வைங்க, ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி கூப்பிடுங்க ஆண்டவரை, ஜெபிக்க முக்கியத்துவம் கொடுங்க. இதான் அந்த காலம். நம்ம இந்த தமிழ் சாதி திருச்சபை ஜெபத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அது மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்முடைய சபை எவ்வளோ தூரம் ஜெபம் தேவையில்லைன்னு ஒரு சபையில் சொன்னால் அந்த சபையில் இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து, வருகையில் கைவிடப்பட்டுருவீங்க. ஏன்னா இயேசு சொல்கிறாரு, இயேசு வரும்போது அவருக்கு முன்னால் போய் நிற்க நீங்கள் பாத்திரவான்களாய் எண்ணணுமானா ஜெபம் பண்ணுங்கன்றார். ஜெபம் பண்ணாருங்கன்னு அப்படின்னு ஒரு சபை சொன்னால் நீங்கள் நரகத்துக்கு போங்க, நீங்கள் வருகையில் காணப்பட முடியாதுன்னு உங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. சம்திங் ராங், அங்கே ஏதோ தப்பு நடக்குன்னு அர்த்தம். நீங்கள் விழித்து கொள்ளுங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க, இயேசுவுக்கு செவி கொடுங்க. அதனால் கவனமாக இருங்க. கடைசி காலம், வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்கிற காலம், வசனத்தை புரட்டுகிற காலம், வசனத்துக்கு வேறு விளக்க சொல்லுகிற மனிதர்கள் எழும்புகிற காலம். கவனமாக இருங்க, சரியா? 4வது, ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட சபையாக இருந்துச்சு? ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், அதாவது 166வது பக்கம், அப்போஸ்தலர் 4:32. எருசலேமில் ஆதி திருச்சபையில் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். சரிங்களா? ஒரு விசுவாசிகளாகிய திரளான கூட்டம், ரட்சிக்கப்பட்ட திரளான கூட்டம், ஒரே இருதயம் ஒரே மனம், திரளான மக்கள். இந்த டைமில் கிட்டத்தட்ட 24,000 விசுவாசிகள் இருந்ததாக வேத அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. 24,000 பேர் உள்ள சபை, பெரிய சபை. ஆனால் ஒரே இருதயம் ஒரே மனம். இயேசு என்ன விரும்புகிறாரோ அதான், இயேசுக்கு எது சித்தமோ அதுதான், இயேசுடைய சித்தம்தான். இயேசு இயேசு இயேசு, எல்லாருக்கும் ஒரே இருதயம் ஒரே மனம். எல்லாரும் ஒன்று தான் பேசினாங்க. அங்கே பிரிவினை இல்லை, ஒரு மனம், அவர் ஐக்கியம், எல்லாருக்குள்ள ஒரு மனம் ஐக்கியம் காணப்பட்டது. பாருங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், அப்போதான் அப்போஸ்தலர்களை அழைத்து அங்கே இருக்கிற மத தலைவர்கள் மிரட்டி அனுப்புகிறாங்க. இயேசு பற்றி பேசினா கொன்னுருவோம், அவ்வளோதான், வாய் மூடிட்டு சுமார், இயேசு பற்றியெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு அவங்கள பயமுறுத்தி
அவங்கள அனுப்புகிறாங்க, அவங்கள வேதனைப்படுத்தி அனுப்புகிறாங்க. இப்போ அவங்க சபையார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மத தலைவர்கள் இயேசுவை பற்றியே பேசக்கூடாது, இவங்களை அழிச்சிருவோன்னு சொல்கிறாங்கன்ன உடனே அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு முதல்ல ஒன்னஸ் அங்கே உடனே பார்த்துட்டு, இல்லை நம்ம போய் இவர்கிட்ட பேசலாமா, அருமத்தி அவர் யோசிப்பை நமக்கு தெரியும் தானே, அவர்கிட்ட போய் பேசி பார்க்கலாமா, கமாலியல்கிட்ட போய் பேசி பார்க்கலாமா, அது மாதிரி அவங்க யாரும் டிஸ்கஷன் அப்படிலாம் இல்லை, யாரும் ஆலோசனை கொடுக்கல. ஒருமனப்பட்டு ஜெபம், அதான் வசனம், ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனம், ஜபத்தில் ஒரு மனம் இருக்கணும். இதுக்கு இப்போ எதுக்கு ஜெபிக்கணும் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமா, எதுக்கு ஜெபிக்கணும், அப்படிலாம் தேவையில்லை. 4 பேர் அப்படி சொல்லிக்கிட்டு அவனை ஜெபிக்கிட்டுப்பா நம்ம சும்மா இருப்போம், அப்படி இல்லை. ஒரு மனம் எல்லாருக்குள்ளும். பாதி பேர் இவங்க, பாதி பேர் அங்கே அப்படி கிடையாது. பாதி பேருக்கு இந்த கருத்து, பாதி பேருக்கு இந்த கருத்து, அப்படி கிடையாது. ஒரு மனம். அந்த சபை பார்த்தீங்களா, அது வளர்றதுக்கு காரணம், எழுப்புதலுக்கு காரணம் இந்த ஒரு மனம் தான். ஆனால் இந்த சபை வளரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். கொரிந்தி சபையில் வந்தது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் எடுங்க, வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் எடுங்க, 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இது 227வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். 1 கொரிந்தியர், கொரிந்து என்கிற பட்டணம், அங்கே இருக்கிற சபை பெரிய சபை, நிறைய விசுவாசிகள், 9 வரங்களும் அந்த சபையருக்கு சொல்லப்படுது. அந்த வரம் பெற்றவங்களாம் அந்த சபையில் இருந்தாங்க, நல்ல ஆவிக்குரிய வரம் பெற்றவங்களாம் இந்த சபையில் இருந்தாங்க. இப்போ அந்த சபை குறித்து 11ஆம் வசனத்திலிருந்து 13 வரை பாருங்க, நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் பாருங்க, 1 கொரிந்தியர் 1 11ஆம் வசனத்திலிருந்து, ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே சபைக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த சபையிலேருந்து ஒரு விசுவாசி பவுலுக்கு தெரியப்படுத்திட்டாங்க, இங்கே இதெல்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, சர்ச்சுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு மனமே இல்லைன்னு தெரியப்படுத்திட்டாங்க. என்ன சண்டை அவங்களுக்குள்ள, என்ன பிரச்சனை? கொரிந்து சபையில் 12வது வசனம் பாருங்க, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அங்கே அழகான ஒரு காரியம் சொல்றார். அப்போ ஒரு மனம் பாதிக்கப்பட்டுட்டு கொரிந்து பட்டண சபை வலச பெருகின உடனே அங்கே ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, சிலர் என்ன சொல்றாங்க, நான் பவுலை சார்ந்தவன், பவுல் தான் பாரு சரியான ஊழியக்காரன், பவுலை மாதிரி யார் ஊழியம் செய்ய முடியும், பவுல் அப்படியே அண்ணல் பறக்கும், அவர் பேசினா, அவர் ஜெபிச்சு அவள் தான் அற்புதம் தான், நான் பாருங்க அவர் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டேன், அவர் தான் எல்லாமே, நான் பவுலை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்த உடனே இன்னொருத்தருக்கு கொண்டு பவுல் போயிட்டாருங்க, இந்த அப்போலோ தான் நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, அப்போலோன்ற ஊழியக்கார், அவர் நல்ல ஒரு வசனத்தை போதிக்கிறவர், அப்போ அப்போலோ தான் நம்ம வசனத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஏதோ பவுல் 4 நாள் இருந்தால் போயிட்டார்ல, ஆனால் அப்போலோ தானே நம்ம கூட இருந்து வசனத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் அப்போலோ சார்ந்தவர்கள், ரசிகர்கள் ஆயிட்டாங்க, நாங்கள் அப்போலோ சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு குரூப். இதை பார்த்த உடனே இன்னொருத்தர் குரூப்பு, நீங்கள் ரெண்டுமே தப்பியா, அவங்களாம் இப்போ வந்தவங்க. இயேசு கூட யார் இருந்தா? பேதர் தான் இருந்தார், கேபா இயேசுவோடு இருந்தவருங்க. அவரால் நேரடியாக அழைக்கப்பட்டு 3 வருஷம் இயேசுவோடு இருந்தார், இயேசு கூடவே இருந்தார், இயேசு பற்றி சாட்சி பெற்று பிதா வெளிப்படுத்தினார்னு இயேசு சாட்சி கொடுத்தாரு. அவருக்கு ஈடாகுமா? நாங்கள்லாம் பேதர்வை சார்ந்தவர்கள், கேபாவை சார்ந்த அப்படி ஒரு கூட்டம் சபைக்குள்ளே எப்படியெல்லாம் இருப்பார். இப்போ சொல்கிறாங்களே, நாங்கள் இந்த குரூப்பு அந்த குரூப்பு, நாங்கள் இவங்க குரூப்பு அவங்க குரூப்பு அப்படி சொல்கிறாங்களே சபைக்குள்ளே, அந்த மாதிரி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, நீங்கள் என்ன பவுலுன்றீங்க, அப்போலோன்றீங்க, பேதுன்றீங்க, நாங்கள்லாம் இயேசுவை சார்ந்தவங்க, அவரு தானே நமக்கு மறித்து உயிர்த்தெழுந்தார், அவரு தானே ஆண்டவர், நாங்கள்லாம் அவர் சார்ந்தவங்க. அப்படி ஒரு குரூப், நாங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள். பிரிவினை அங்கே ஒரு மனமாக இருந்தது. கொரிந்து சபையில் பிரிவினை வந்து விட்டார். அப்போ தான் பவுல் சபையாருக்கு கண்டித்து எழுதுகிறார். என்ன நீங்கள் நினச்சிங்க, ஒருத்தன் பவுலை சார்ந்தவன்றீங்க, ஒருத்தர் அப்போலோ சார்ந்தவன்றீங்க, ஒருத்தர் பேதுரை சார்ந்தன்றீங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனை பிடிச்சு கொள்றீங்க. இவர் தான் இன்றைக்கி இருக்காங்கல்ல, இவங்க ஊழி மாதிரி வராதையா, இவங்க தான் ஐயா, அவ்வளோதான்.
இவங்க ஊழியெல்லாம் என்ன ஊழியம் அப்படி. எல்லாருமே இயேசுக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டா மற்றவங்களெல்லாம் குறை சொல்றாரு. அவங்க சரியே கிடையாது. இந்த ஊழியம் ஒன்று தான் சரி. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் சபையில் வச்சிருக்கிறார். பவுலுடைய ஊழியம் அவசியம், அப்பல்லோடைய ஊழியம் அவசியம், பேதுருடைய ஊழியம் அவசியம், எல்லாருடைய ஊழியமும் அவசியம். அவங்க சொன்னாங்களா நீங்களாம் எங்கள் குரூப் அப்படின்னு? என்ன ஊழியக்காரர் சொன்னாங்களா? எந்த ஸ்தாபனமாக சொல்லிச்சா இவங்களாம் எங்கள் டீம், எங்கள் குரூப்பு, இவங்க எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் ஏதோ தப்பான இடத்துலையும் அகப்பட்டுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாம் இயேசுக்கு சொந்தம். உங்களுக்கு ஒரு தேசம் ரட்சிக்கப்படணுமானா எல்லா ஊழியமும் அவசியம். சபை ஊழியம் வேணும், மிஷினரி ஊழியம் வேணும், காஸ்பல் ஊழியம் வேணும், தீர்க்கதரிசன ஊழியம் வேணும், எல்லா ஜெப ஊழியம் வேணும். எல்லாம் சேர்க்கும்போது தான் ஒரு தேசம் மறுரூபமாக முடியும். அதனால் இங்கே பிரிஞ்சு கிடக்கிறாங்க. அதாவது கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம்? கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? பிசாசு தான் பிரிவினை உண்டாக்குகிறவன். தந்திரமாக உள்ள நுழைஞ்சி ஒரு மனதை கெடுத்து பாருங்க அப்படி பண்ணி விடுகிறான். அதனால தான் பாருங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், பைபிள் எடுங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 28 இந்த 2 வசனங்களை நம்ம வாசிக்கணும். பாருங்க, கலாத்தியர் 260வது பக்கம் எடுத்துட்டிங்களா? அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் மேலே விசுவாசம் வச்சு நீங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே சொல்லிட்டு 28வது வசனம் பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இயேசுக்குள்ள ஒன்றாயிருக்கிறோம். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. ஒருத்தர் சிஎஸ்ஐ சபைக்கு போகலாம், ஒருத்தர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு போகலாம், ஒருத்தர் லுத்தரன் சபைக்கு போகலாம். யார் எந்த சபைக்கு போனாலும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பெற்றிருந்தா அவங்க எல்லாம் சேர்ந்தது ஒரு குடும்பம். இயேசு கிறிஸ்து தான் அதற்கு தலை. ஒரே இரத்தத்தினால கழுவப்பட்டோம். அவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த சர்வீஸ் போகிறாங்க, நான் இந்த சர்வீஸுக்கு போகிறேன், அவ்வளோதான். அங்கே போய் இயேசுவை தூய்த்து பாட போகிறாங்க, நான் அங்கே போய் இயேசுவை தூய்த்து பாட போகிறேன், அவ்வளோதான். அப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே ஒன்று. கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? சபைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆராதனை முறை வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் இயேசுக்குள்ளே நம்ம ஒன்றாக இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் இவங்க எந்த சபை, அது சரி கிடையாது அப்படின்னு யாரையும் அற்பமாக பேசுவது, ஒதுக்குவது செய்யக்கூடாது. எல்லாரையும் நம்ம ஒரே குடும்பமாக நேசிக்கணும். நான் பாருங்கள் அடிக்கடி சொல்லுவேன், நான் சிஎஸ்ஐ சபை. எனக்கு அந்த இயேசுனை சந்தித்து எனக்கு சுகம் கொடுத்தப்போ சபை புரியலாம் தெரியாது. பெரிய கேத்தலிக் ப்ராட்டஸ்டண்டே எனக்கு தெரியாது. நான் இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். எனக்கு ஜோமண்ண சகோதரர் அப்போ சிஎஸ்ஐ சபையில் இருந்தார். அவர் போகிறது பாடியில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சு. அப்போ அவர் கூட நான் அந்த சர்ச்சுக்கு போனேன். அங்கே தான் எனக்கு தெரியும் இது ஒரு சர்ச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ சர்ச்சு தெரியும். அதுக்கப்புறம் இவ்வளோ பிரிவினர் இருக்கான்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தார். அதனால் அதுக்கு போகிறேன். இப்பவும் அந்த சர்ச்சில் தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ எந்த சபையில் இருக்க அதே சபையில் இரு, அந்த சபைக்காக ஜெபம் பண்ணு, அங்கே எழுப்புதல் ஜெபம் பண்ணுன்ட்டேன்னு. அது மாதிரி தான் நான் இருந்தேன். ஆதியில் இந்த சபை விட்டு விளக்கணும்லாம் பேசுனாங்க. நான் போக மாட்டேன், இந்த சபையில் தான் கர்த்தர் இருக்க சொல்லியிருக்கிறார். சிலர் வேறு சபைக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் நடந்த ஆரம்ப காலத்தில். அப்போல்லாம் ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே இரு, அப்படி தான் கர்த்தர் சொன்னார். ஒரு சபையில் இரு, அவ்வளோதான். அப்படியே ஆண்டவர் இருக்க வச்சார். ஆனால் எல்லா சபையும் நான் நேசிக்கிறேன். நீ எல்லா சபையும் நேசிக்கணும், எல்லா சபைக்காக ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்து, நான் ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை பார்த்தா அது என்னுடைய சபை. என்ன, எங்கள் ஏசப்பாவுடைய சபை. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஊழியர் தான் அங்கே இருக்காங்க. ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் தான் அங்கே கூடுறாங்க. அவங்க என் அப்பாவுடைய பிள்ளைகள், ஏசப்பாவுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட, அது ஏன் சபை. அங்குள்ள ஊழியர்களை என் ஊழியர்களாக நான் நேசிக்கிறேன். அங்குள்ள விசுவாசிகளை என் உடன் பிறந்தவங்களா நேசிக்கிறேன். அப்படிதான் எந்த சபைக்கு போனாலும், லுத்தரன் போனாலும், கேத்தலிக்கில் உள்ள ரட்சிக்கப்பட்ட மக்களை பார்த்தாலும் இவங்கெல்லாம் என் சகோதர சகோதரிகள். ஒரே ரத்தத்தை நான் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை இணைக்கிறது, அந்த பாகுபாடுகளை உடைக்கிறது. அது மாதிரி ஒரே இருதயம் நமக்குள்ள, ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அப்போ நீங்கள் எந்த சபையில் இருக்கீங்களோ அதே சர்ச்சுக்கு போங்க. ஆனால் பக்கத்தில் உள்ள சபையார் அற்பமாக எண்ணாதுங்க, அசட்டை பண்ணாதுங்க. அவங்கள பார்த்து சிரிங்க, ஒரு வாழ்த்தை சொல்லுங்கள், அவங்களுக்கு பிரைஸ் லாட் சொல்லுங்கள். உங்கள் சபையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பிரைஸ் லாட் சொல்லுவீங்களா?
பக்கத்து சபைக்கு போகிறாங்களே, பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களா, போயிட்டு வாங்க, சந்தோஷம் ஆராதனை போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்கணும்ல. நான் ஒரு நாளும் பாகுபாடு பார்க்கறதில்லை. நான் பல தேசங்களுக்கு போகும்போது பல சபைகள், இண்டிபெண்டன்ட் சபைகள், அவங்க மற்ற ஊழியம் செய்யும்போது அது ஏன் சபையான்னு நினைக்கிறேன். கர்த்தர் எங்கே கொண்டு போகிறார், அது என்னுடைய சபை. அங்கே என்ன ஆண்டவர் தான் இருக்கிறார், என் ஆண்டவர் தான் அந்த சபை ஏற்படுத்தினார். என் தகப்பன் இயேசுடைய ரத்தத்தினால் தான் அந்த சபை அவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ என்னுடைய குடும்பம், அந்த நேசம் தான் எனக்கு வருகிறாரு. அதான் நம்மகிட்ட காணப்படணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே ஐக்கியம், அந்த அன்பு ஐக்கிய சபைக்குள்ளே காணப்படணும். இந்த ஐக்கியத்தை கெடுப்பதே பிசாசு, அன்பை கெடுப்பது பிசாசு. சில டாக்டரின், சில அனுபவங்கள் இதை வச்சு பிரிவினை உண்டாக்கி விடுகிறான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதங்க. நீங்கள் நேசித்து எல்லாரையும் நேசிங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பு காட்டுங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பாக இருங்க, ஐக்கியமாக இருங்க. அனுபவங்கள் வித்தியாசம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஒருத்தர் ஆவியில் நேரம் அந்நிய பாஷை ஜெபிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஒருத்தர் இல்லை அதுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் அதை நம்புவாங்க, அதுக்கு சபையில் முக்கியத்துவம் கொடுக்காம ஆராய்ச்சி நடத்தும். ஓகே, ஒவ்வொருத்தருடைய அந்த முறைகள் வேறு. ஆனால் நம்ம கிறிஸ்துக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம். அங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை. நம்ம இயேசுக்குள்ளே ஒன்றா இருக்கு. இந்த அன்பை நம்ம காத்துக்கொள்ளணும். அதனால் எல்லாரையும் நேசிங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பாருங்க. அப்போ நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லுங்கள். ஏன் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடாது? ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என்னை ரொம்ப பாதித்த விஷயம். நான் ஒரு மிஷினரி ஸ்தாபனம், வட இந்தியாவுக்கு மிஷினரி பண்ண ஸ்தாபனம் நிறைய இருக்குல்ல, ஒரு மிஷினரி ஸ்தாபனம் இன்னொரு மிஷினரி ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க. என்னால் அதை விளங்கி கொள்ள முடியும். என்ன இயேசுவை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் தான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஒரு மிஷினரி ஸ்தாபனம் நீ ஆரம்பிக்காத. எத்தனையோ மிஷினரி ஸ்தாபனங்கள், அவங்களுக்கு மூலமாக மிஷினரிகளை அனுப்ப 1000 மிஷினரிகளை நம்ம தாங்குகிறோம். இயேசுடிக்கிற ஊழியத்தின் மூலம் 1000 மிஷினரிகள் இன்னும் தாங்க போகிறதுக்கு மேலேயும் சர்ச்சை கட்டி கொடுக்குற ஒரே ஸ்தாபனம் இல்லை, எல்லாத்தையும் நேசி, எல்லார் மூலமாக அனுப்பு. ஏன்னா நீ எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கணும். இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். சிலர் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை நேசித்தா மற்ற எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தப்பு. இயேசுவை துக்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா நேசிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தவங்கள உடனே நெக்லெக்ட் பண்ணி அவங்கள வேறுபாடாக நினைக்காருங்க. அவங்களே நேசிங்க, அவங்களுக்கும் ஒரு விஷயங்க. எல்லாரையும் நேசிங்க. எல்லாரும் சேர்ந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேசத்தில் கட்ட முடியும். ஒரு ஊழியம் கட்டிட முடியாது, ஒரு மிஷனரி ஸ்தாபனம் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லாருக்கும் மேலே அன்பாக இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ஒரு மிஷனரி ஸ்தாபனம் ஏன் மற்றவங்களுக்கு ஜெபிக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் எவாஞ்சலிஸ்ட்டு, சுவிசேஷன். ஆனால் சுவிசேஷத்தில் மட்டும் இல்லை, எல்லா சபைக்காக ஜெபிக்கிறோம். வெறும் சேஸ் சபைக்கு மட்டும் கிடையாது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு ஜெபிக்கிறேன், மாரநாதா சபைக்காக ஜெபிக்கிறேன், இண்டிபெண்டன்ட் சபைக்காக ஜெபிக்கிறேன். எல்லா சபைகளையும் நான் ஒரே மாதிரி நேசிக்கிறேன். நான் போவது ஐக்கியப்படுவது என்னுடைய தாய் சபை, ஆனால் எல்லா சபையை பார்க்கும்போதும் நான் நேசிக்கிறேன். இங்கே பக்கத்தில் நிறைய சபைகளுக்கு இண்டிபெண்டன்ட் சபையெல்லாம் இருக்குது. நாங்கள் இந்த லாக்டவுன் காலத்தில் நாங்கள் கூடி ஆராதித்தோம். எங்கள் கேம்பஸில் இருக்கவங்களாம் கூடி, எதுவுமே இல்லாத காலத்தில் கூட நாங்கள் ஆராதித்தோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் எங்கள் கேம்பஸுக்குள்ளே நிறைய ஊழியர்கள் இருந்தால் எல்லாம் சேர்ந்து ஆராதித்து அதில் காணிக்க எடுத்தது என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. ஆண்டோட ஆலோசனை, பக்கத்தில் உள்ள சபைகள் நிறைய மூடி கிடக்குது, பாஸ்டர்மார் கொடு காணிக்க. எல்லாருக்கும் நான் அவங்கள பர்சனலாக பார்த்ததே இல்லை, விசாரிச்சு இங்கே ஒரு சர்ச் இருக்குது, இங்கே ஒரு சர்ச் இருக்குது, இந்த கிராமத்தில் ஒரு சர்ச் இருக்குது, அந்த காணிக்க கொண்டு கொடுங்க. அவங்க கேட்டாங்க, பிரதராக கொடுத்து அனுப்புனாங்க. ஆமாம். அவங்கள நான் பார்த்ததே இல்லை. அவங்கள என்னுடைய சகோதரன், என்னுடைய சபையாக நான் நேசிக்கிறேன். இதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்ம எல்லாரையும் நேசித்து அன்பு ஐக்கியமாக இருக்கணும். இதற்காக ஒரு மகிழ்ச்சியாக நல்லா ஊழியம் செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, நானும் ஜெபிக்கிறேன் அப்படி சொல்லணும். உடனே நீங்கள் அந்த சபையா அப்படி ஒரு முகம் சுளிக்காதுங்க. எல்லாரையும் நேசிங்க. இயேசு அதைத்தான் விரும்புகிறார். நாம் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் நான் எல்லா மாவட்டத்துக்கு ஜெபிக்க போனேன். மாவட்டமாய் ஆண்டவர் நீ போகணுன்னு சொல்லியிருந்தார். இப்போ எல்லா மாவட்டத்திலும் போய் ஜெபிக்க போயிருந்தப்போ நிறைய கிராமங்களுக்கெல்லாம் நடந்து போய் அங்குள்ள காரியத்தெல்லாம் பார்த்து ஜெபிக்க போனோம். ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். ஒரு தெருவில் ஒரு சர்ச் இருக்குது, பக்கத்து தெருவில் இன்னொரு சர்ச்சு, ஒரே டினாமினேஷன் சர்ச். இப்போ இந்த தெருவில் ஒரு டினாமினேஷன் இருக்கும், இங்கே இன்னொரு டினாமினேஷன் இருக்குன்னு தப்பு கிடையாது. ஒவ்வொரு சபைக்கு போகிறவங்க இருக்காங்க. ஒரே டினாமினேஷன் சர்ச்சே இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அப்போ நான் கேட்டேன், இந்த ரெண்டுமே ஒரே சர்ச்சு தானே, ஒரே டினாமினேஷன் தானே, ஏன் இந்த தெருவில் ஒன்று அந்த தெருவில் ஒன்று இந்த கிராமத்தில் இருக்குது? அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? இது இந்த ஜாதிக்கு உள்ள சர்ச்சு, இது இந்த ஜாதிக்கு உள்ள சர்ச்சு. எவ்வளோ வேதனை!
ஜாதிக்கு சர்ச்சா? நான் கண்ணால பார்த்தது இது. இந்த ஜாதிக்காரங்க இந்த சர்ச்சுக்கு போவாங்க, இந்த ஜாதிக்காரங்க இந்த ஒரே டினாமினேஷன், ஒரே சபை, அந்த 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 ஊழியக்காரங்க அது மாதிரி போகிறவங்க. இப்போ நான் கேட்டேன், இதில் எந்த சர்ச்சுக்கு இயேசு வருவார்? யோசிங்க. இந்த ஜாதி சர்ச்சுக்குள்ள இயேசு வருவாரா? இந்த ஜாதி மக்கள் கூடுற சர்ச்சுக்குள்ள இயேசு வருவாரா? அப்போ சொன்னாங்க, எந்த சர்ச்சுக்கு இயேசு வர மாட்டார். ஜாதியை வச்சு சர்ச்சை நடத்தினா இயேசு எங்கே வருவார்? நீங்கள் தான் வந்து பாட்டு கொட்டடிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கணும். இயேசு அங்கே வரமாட்டார். அவர் ஜாதிகளை மாதிரி ஜாதி பிரிவினை வெறுக்கிற ஆண்டவர். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, எல்லாரும் ஒன்று. எப்படி நீங்கள் ஜாதிக்கு ஒரு சர்ச் வைக்க முடியும்? ஜாதி சர்ச்சில் நீங்கள் இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு வர முடியாது, அறிந்து கொள்ளுங்க. உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டு 2 சர்ச்சை ஒன்றாக்குங்க. இல்லை இந்த ஜாதி பெருமையில தான் இருப்போம்னா, ஜாதியை பற்றி பேசுகிற ஒருத்தன் இருக்கிறான், பிசாசு. இந்த ஜாதி பிசாசு அவங்களை தோளில் கை போட்டு வாராசா நரகத்துக்குள்ளே கூட்டிட்டு போயிடுவான். ஒரு நாள் நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியாது, அறிந்து கொள்ளுங்க. ஜாதியை வச்சு கல்ற தோட்டத்தில் சண்டை, ஒரே சர்ச்சு, இந்த ஜாதி உள்ளவங்க போறக்கூடாது. எங்கிருந்து வந்தீங்க நீங்க? எந்த இயேசுவை கற்றுக்கொண்டீங்க நீங்க? பைபிள் வாசிக்கிறீங்களா? இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜாதிக்கு கல்ற தோட்டத்தில் ஜாதி பார்க்குறீங்கன்னா நரகம்தான் உங்களுக்கு. நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, தப்ப முடியாத நரகத்துக்கு. அது பிசாசனுடைய உபதேசம். நீங்கள் பண்ணுறது தப்பு. இயேசு சொல்ல, நீங்கள் எல்லாம் ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஏன் பிள்ளைங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும், ஒரே குடும்பமா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. எங்கிருந்து வந்தது ஜாதி? பிசாசினிடத்திலிருந்து வந்தது ஜாதி. தயவு செய்து அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி சர்ச்சு பீப்புள் இங்கே ஒன்றா இயேசு ஒன்று ஆயிருங்க. இல்லாட்டினா 2 சர்ச்சையில் உள்ளவங்களும் பலவத்து போக முடியாது, அறிந்து கொள்ளுங்க. இல்லைங்க, பெரியவங்க தான் சண்டை போட்டிருக்கு, என்ன பண்ணுறது? வேறு சர்ச்சுக்கு போங்க. நீங்கள் அந்த சர்ச்சு பக்கமே போகாதங்க, நீங்களும் நரகத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஆண்டவர் பார்ப்பாரு. ஜாதிக்கு ஒரு சர்ச்சுக்கு அங்கே போய் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கியா நீ? நானே வர்றதில்லை அங்கே, உனக்கு என்னங்க என்ன வேலை? வரமாட்டார் ஆண்டவர் ஜாதி பற்றி பேசுகிற இடத்துக்கு. அதனால் தயவுசெய்து இதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்க. ஆதி திருச்சபையில் அதில் இல்லை, அவங்க கிறிஸ்துக்குள்ளே ஒன்று. நம்ம யாராக இருந்தாலும் ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். இந்த ஐக்கியம் இருக்கணும். இந்த அரசியல்னால பிரிவினை, ஜாதியினால பிரிவினை, இந்த மொழினால பிரச்சனை சபைக்குள்ளே இருக்கவே கூடாது. அப்போ ஆதி திருச்சபை போல நம்முடைய சபை மாறணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். சரியா? ஒரு நிமிடம் நம்ம ஜெபிச்சிடலாமா? மறுபடியும் அடுத்த வாரம், நாளைக்கு அற்புத பெருவிழா, அடுத்த வாரம் நம்ம இதனுடைய தொடர்ச்சியாக சில காரியம், ஆதி திருச்சபை எப்படி இருந்தது, நம்ம சபை எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தியானிப்போம். ஒரு நிமிடம் அப்படியே கரம் வைத்துங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, ராஜாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தெளிவாக வசனத்தை போதித்து கொண்டிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி வசனத்தின்படி வாழ எங்கள் திருச்சபை வசனத்தின்படி செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்குள்ளே ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். இரவும் பகலும் ஜெபிக்க முடியாய். எங்கள் சர்ச்சில் உபவாச ஜெபம் தேசத்துக்காக நடக்கணும். முழியரவு ஜெபம் தேசத்துக்காக நடக்கணும். அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க. எங்கள் சபையில் அன்பு ஐக்கியம் இருக்கணும். பிரிவினை இருக்கக்கூடாது. ஜாதி பற்றி சிந்தையே எங்கள் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ஜாதி உணர்வே இருக்கக்கூடாது. அந்த ஜாதி பிசாசுகள் சபைகளை விட்டு விலகட்டும். ஜாதி பிசாசுகளை துரத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவைகள் விலகி போகட்டும். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம். ஒரே இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஒரே ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.